வணக்கம் அவர்களே. ஒட்டோவாவில் இருந்த ஒரு முக்கியமான செய்தி. ரைடோ சென்டர் அருகே தான் இந்த அதிர்ச்சியுற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நகரிடம் மிக பரபரப்பான ஒரு வீதியாக இருக்கின்ற ரைடோ வந்து பல மணி நேரம் வந்து மூடப்பட்டு மக்கள் பல அசௌகரியங்களுக்குள்ள உள்ளாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏப்ரல் 29 மதியம் 1:30 மணி அளவில் தான் வந்து ஸ்பார்க்ஸ் தெரு பகுதியில் ஒருவர் துப்பாக்கியோடு இருப்பதாக ஒட்டோவா காவல்துறைக்கு வந்து ஒரு அழைப்பு வந்திருக்கின்றது. அதிகாரிகள் உடனடியாகவே வந்து அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த இடத்துல அந்த சொந்த நபர் வந்து துப்பாக்கியோடு இருந்திருக்கின்றார். அவர் வந்து ஒரு துப்பாக்கி சம்பவத்தை நடத்துறதுக்கு உரிய அறிகுறிகள் தெரிஞ்ச நிலையில தான் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தனது துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த சந்தேக நபரை சுட்டு இருக்கிறார். அதுக்கு பிறகு காயங்களால் வந்து, அதாவது சுட்டு காயப்படுத்தப்பட்ட அந்தவர் வந்து வீதியில் உள்ள உடனடியாக வந்து அந்த முழுமையான வீதி வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டு வரப்பட்டு மூடப்பட்டிருக்கின்றது. அங்கே வச்சு வந்து அவர் முதலுதவிகள் செய்யப்பட்டு ஆபத்தான நிலையில் தான் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது கண்ணல கண்ட சாட்சிகளின்படி. ஆனால் அவருக்கு பிறகு, அதாவது அங்கே போன பிறகு நிலைமை சீரானதாக சொல்லப்படுகிறது. அதாவது என்ன, அவர் உயிர் ஆபத்திலிருந்து தப்பியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் எந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. பொது பாதுகாப்புக்கு எந்த தொடர்ச்சியான அச்சுறுத்தல் வந்தாலும் தாங்கள் அதை எதிர்கொள்வது தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டோவா காவல்துறை வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி வந்து மதியம் 2:17 மணிக்கு அந்த ஆபத்து வந்து நீங்கி, அதாவது அதோட சரி அப்படின்னு சொல்லி அந்த வேலை முடிஞ்சது, நீங்கள் மக்கள் பயம் இல்லாமல் அந்த தெருவில் போய் வரலாம் அப்படின்னு சொல்லியும், இன்னும் சில நேரம் வந்து அந்த முக்கியமான அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் மட்டும் மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கட்டாயம் அவர்கள் வந்து அந்த வீதியை மூடித்தான் வைத்திருந்தார்கள். இதில் வந்து மக்கள், அதாவது அந்த இடத்துல அதிகம் மக்கள் புழங்குற இடம், மக்கள் வந்து அந்த மாற்று பாதைகளை தான் வந்து பயன்படுத்தி கொண்டே இருந்தார்கள். பிறகு 10 மணி, அதாவது அடுத்த நாள் புதன்கிழமை காலம் 10 மணிக்கு தான் வந்து திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஏராளமான போலீஸார் வந்து அங்கே குவிக்கப்பட்டு பல விடயங்கள் வந்து அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எக்கச்சக்கமான வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் சம்மந்தப்பட்டு வந்திருந்தது. அதில் மக்கள் சில பேர் வந்து அச்சுறுத்தப்படுற மாதிரியும், அதாவது மக்கள் காவல்துறை அச்சுறுத்துற மாதிரியான சில கேள்வியில் கேட்குற மாதிரி எல்லாம் வந்து அந்த வீடியோவில் வந்து வந்திருந்தது. இது சம்பந்தமாக ஒன்றிய சிறப்பு விசாரணை பிரிவு இந்த விசாரணையை வந்து தொடக்கியிருக்கிறது. தங்கள் பக்கத்தில் SIU அப்படின்னு சொல்லி காவல்துறை தொடர்புடைய சம்பவங்களில் மரணம், கடுமையான காயம், துப்பாக்கியின் பயன்பாடுகள் இருந்தால் அவதான் வந்து இதில் வந்து விசாரிப்பார்கள். இதில் பொதுமக்களும் இதுக்குள்ள மேற்பார்வை இருக்கிற ஒரு ஆக்கள் தான். அந்த விசாரணையாளர்களும் வந்து நேரடியாக சம்பவத்துக்கு வந்து இது சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து நேரடியாக சாட்சிகளில் இருந்து எல்லாமே எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். கனடாவில் தொடர்ச்சியாக வந்து துப்பாக்கியின் பயன்பாடுகள் வந்து எக்கச்சக்கமாக டொரண்டோ, கிரேட்டர் டொரண்டோ ஏரியா எல்லாம் இருந்தாலும் ஒட்டோவாவில் வந்து இதோட ஒப்படைக்கும் குறைவாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இங்கேயும் அதிகரிச்சுக்கு அப்படின்றது வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பயத்தையும், அடுத்த கட்டம் என்ன எதிர்காலம் சம்பந்தமாக வந்து ஒரு கேள்விக்குறியையும் வந்து எழுப்பியிருக்கிறது. பார்க்கலாம் இன்னொரு செய்தியில். நன்றி.